வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட்ட பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். அது ரோமன் ரெயின்ஸ் 2026 ராயல் ரம்பிள வின் பண்ணுவாரா? வின் பண்ண மாட்டாரா? ரோமன் ரெயின்ஸுக்கான வாய்ப்பு எப்போ கிடைக்கும்? அது இல்லாம இந்த இயர் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு WWE டைட்டிலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய தருவாங்களா? தரமாட்டாங்களா? அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 2026 அந்த ராயல் ரம்பிளுக்கு நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ஆல்மோஸ்ட் தயாரா ஆயிட்டாரு அப்படிங்கிற மாரி அதிகமா சொல்லப்படுது. அது இல்லாம நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் 2026 அந்த ராயல் ரம்பிள்ல இருக்காரு அப்படிங்கிறதுக்காக நம்முடைய WWE தனியா அவருக்கான ஒரு தீம் சாங் ரெடி பண்ணியிருக்காங்க. அது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் இருக்க அதே தீம் சாங் தான். அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் வச்சிருந்து அந்த ரெஸ்ல்மனியா ஃபைட் பண்ண வரப்போ அதாவது அந்த மியூசிக் போட்டாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு ராக்கர்ஸ் எல்லாமே வந்தாங்கல்ல, அதே மாரி ஒரு தீம் சாங் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு குடுக்க போறாங்க. அது இல்லாம தனியான ஒரு என்ட்ரன்ஸ் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு குடுக்க போறாங்க. அது இல்லாம அந்த ரிங்ல ஃபைட் பண்றாரு அப்படின்னா, அவருக்கான ஒரு தனியான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்த அந்த ரிங் கார்னர்ல பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி அதிகமா சொல்லப்படுது. ஆனாலும் ஆல்மோஸ்ட் இது எல்லாமே நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு பண்ணாலும், ரோமன் ரெயின்ஸ் அந்த 2026 அந்த ராயல் ரம்பிள WWE வின் பண்ண வைப்பாங்களா? இது எல்லாமே பண்ணாலும், இது எதுக்காக பண்றேன்னா, ரோமன் ரெயின்ஸ் அந்த 2026 அந்த ராயல் ரம்பிள்ல இருக்காரு அப்படிங்கிறதுக்காக, அவருக்கு எல்லா விஷயமும் பண்ணோம் அப்படின்னா, டிக்கெட் செல்லிங் அப்படிங்கிறது அதிகமா ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் WWE பண்றாங்களே தவிர, அதாவது அவங்களோட ஒரு சுயநலத்துக்காக தான் இந்த விஷயங்கள் பண்றாங்களே தவிர, ரோமன் ரெயின்ஸ அந்த 2026 அந்த ராயல் ரம்பிள வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாரி எந்த விதமான மோட்டிவேஷன், எந்த விதமான கருத்துமே WWE டேக் இல்ல. அதாவது இப்ப நம்ம WWE நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 2026 ராயல் ரம்பிள கோடி ரோட்ஸ தான் வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ல இருக்காங்க. ஆனாலும் அப்படி ஒரு வேளை நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் அந்த ராயல் ரம்பிள வின் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா நம்முடைய ரோமன் ரெயின்ஸால எந்த விதமான டைட்டிலுக்குமே 2026ல மோத முடியாது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் அந்த ராயல் ரம்பிளே தெரிஞ்சிரும் அப்படிங்கிறப்ப, இப்ப இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இப்ப அதிகமா சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இப்போ ரோமன் ரெயின்ஸ் அந்த 2026 அந்த ராயல் ரம்பிள வின் பண்ணாம போயிட்டார் அப்படின்னா, அதுக்கப்புறம் நடக்க போற எலிமினேஷன் சேம்பர்ல நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பா இருப்பாரு. அதாவது அதுல ஒரு பார்ட்டா நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் இருப்பாரு அப்படிங்கிற மாரி அதிகமா சொல்லப்படுது. நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் அதுல வின் பண்ணி வேர்ல்டு டைட்டிலுக்காக நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் போவாரு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதாவது சிஎம் பங்க் ஒருத்தருக்கு அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ஃபைட் பண்ணுவாரு. ஃபைட் பண்ணி அந்த டைட்டிலையும் ரெசல்மனியால நம்முடைய சிஎம் பங்க பீட் பண்ணி நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாவும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ஆவார் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அப்படி ஆயிட்டார் அப்படின்னா, நம்முடைய ஜே ஊசோவையும், ஜிம்மி ஊசோவையும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட இணைச்சு ஒரு டீம் அப் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு டீம் அப் மாரியே இந்த தாட்டி ஒரு டீம் அப் உருவாக்கிரலாம் அப்படிங்கிற மாரி நம்முடைய WWE இப்போ இருக்காங்க அப்படிங்கிற மாரி ஆல்மோஸ்ட் இப்போ சொல்லப்படுது. இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த 2026 அந்த ராயல் ரம்பிள கோடி ரோட்ஸ் வின் பண்ணார் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன ஸ்டோரிகள் அப்படியே நடக்கும். அப்படி ஒருவேளை நம்முடைய கோடி ரோட்ஸ் வின் பண்ணல, வேற ஏதாவது ஒரு ரெஸ்லர் வின் பண்ணிட்டாங்க, இல்ல ரோமன் ரெயின்ஸா அதில வின் பண்ணிட்டாருன்னா, இப்போ நான் சொன்ன எந்த ஒரு ஸ்டோரியுமே பட் நடக்காது. உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி ரோமன் ரெயின்ஸ் 2026 ராயலா வின் பண்ணுமா? வின் பண்ணக்கூடாதா? அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க.